பாரதம் ஸ்டுடியோஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த். ஒரு சின்ன பையன் அவனோட ஊர் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் நீ சின்ன பையனா இருப்பா, நீ நடிக்க வரவானா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த பையன் ரொம்ப மாவட்டத்துக்காளவரா. சொல்ல போனா அந்த சின்ன பையனுக்கோ இல்ல அந்த நிராகரிச்ச நபருக்கோ அந்த ஹீரோக்கும் கூட தெரியாது வருங்காலத்துல இந்த சின்ன பையன் தான் அந்த ஹீரோட படத்துக்கு வில்லனா நடிப்பான்ற உண்மை. ஆமா, அந்த படத்தோட பேர் நம்ம ஒரு படம். அதுல ஹீரோ கமல்ஹாசன் சார். அந்த சின்ன பையன் சொன்னல, அவர் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஜய் சேதுபதி அவர்கள். அவர்களுடைய பார்க்காத பக்கங்களை பார்க்கலாம் வாங்க. 1972 விஜய ரகுநாத சேதுபதியா பிறக்கக்கூடியவர் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். வளரும் போது எப்படி வளர்றாருன்னு பார்த்தா, ஸ்கூல்ல ரொம்ப சுமாரா படிக்கக்கூடிய, காலேஜ்லயும் ரொம்ப சுமாரா படிக்கக்கூடிய, பொண்ணுங்க கிட்ட பேச தைரியம் இல்லாத ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு சாதாரண பையன். ஸ்போர்ட்ஸ்லயும் பெருசா ஆர்வம் இருக்காது, படிப்புலயும் பெருசா ஆர்வம் இருக்காது. இப்படிதான் அவருடைய அந்த ஸ்கூல் காலேஜ் லைஃப்லாம் முடியுது. இது காலேஜ் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறமா சின்னதா வேலை பார்த்துட்டே இருக்காரு. அப்பதான் அவருக்கு துபாய் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. துபாய்க்கு போறாரு. அங்கேயும் போனதுக்கு அப்புறமா அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம எல்லாரும் வேலை பார்க்கறோம். ஆனா இதை தாண்டி ஒண்ணு பண்ணல, நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணணும், நம்ம ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஆசையோட தான் மொத்த துபாய் நகரத்துக்குமே அப்படியே வள வந்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா பல காரணங்களால திருப்பி சென்னைக்கே வந்துட்டாரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் செட் பண்றாரு. அதுவும் பெருசா ஹிட் ஆகல. அப்போ நமக்கு வேற ஏதோ ஒன்று வேணும், நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒன்று தோணல, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி அவருக்கும் ஆக்டிங் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோணுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, பாலுமகேந்திரா சார் அவர் பார்த்த அந்த மீட்டப் தான் சொல்லுது. ஏன்னா பாலுமகேந்திரா சார் பாக்குறாரு. அப்ப அடுத்த நாள் மறுபடியும் ஒரு நாள் பார்த்து போறாரு. அடுத்த நாள் மறுபடியும் கூப்பிட்டு, உன் கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கா தம்பி, உனக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. அப்பதான் அவருக்கு கான்பிடென்டே வருது. ஏன்னா முதல்ல நம்ம யார் கேமரால போட்டோ எடுத்தான்னு பார்த்தா அந்த வெளிச்சம் மேல வந்த காரணம் கண்டிப்பா பாலுமகேந்திரா சார் தான். அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கு, அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஆசை வருது. நம்ம ஒரு நடிகனா இல்ல, ஒரு நல்ல நடிகனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு முடிவெடுக்கிறாரு. சரி, இதெல்லாம் பண்ணலாம். ஆனா நமக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் மெயின்டைன் இருக்கும், அந்த ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரிதான் அவருக்கு வருது. அப்ப என்ன பண்றாருன்னா, கூத்துப்பட்றையில அக்கௌண்டன்ட் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அங்க போய் அக்கௌண்டன்ட் வேலையே பாத்துக்கிறாரு. ஒரு பக்கம் கூத்துப்பட்றையில நடிப்பு கத்துக்கிறாரு. இப்படிதான் அவருடைய அந்த போர்ஷன் ஃபுல்லாவே முடியுது. நடிப்பை ஃபுல்லா கத்துக்கிறாரு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம், சான்ஸ் தேடி அலையலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் சான்ஸ் தேடி அலையிறாரு. ஒவ்வொரு இடங்களையும் நிராகரிக்கப்படுறாரு. அப்ப அவருக்கு ஒரு சீரியல் சான்ஸ் கிடைக்குது. வாய்ஸ் படத்தோட ஆடிஷன் அப்ப அவர் ட்ரை பண்ணியிருந்தாரா. அதுக்கப்புறமா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. நம்ம எல்லாருமே பிடிச்ச இந்த குக்கி குமார் கேரக்டர், அதாவது பாருங்க வடச்சென்னையா, சாரி வடச்சென்னை இல்ல, தப்பா சொல்லிட்டேன். அது இது புதுப்பேட்டை படத்துல அந்த சைட்ல ஒரு ரோல் நிற்பாரு, அந்த ஒரு ரோலா இருக்கட்டும். அதுக்கப்புறமா பலே பாண்டியான படம் நடிக்காரு, வெண்ணிலா கபடி குழு அந்த படத்துல நடிக்காரு. இப்படி சின்ன சின்ன சைட் ரோல் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா மெயினான ஒரு போர்ஷனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்ப என்ன பண்ணும், நமக்கு இது லைஃப்ல கிடைக்கல, நம்ம கனவை மாத்திட்டு போயிடலாமான்னு பார்த்தா அவர் அப்படி யோசிக்கல. நம்ம கனவு ஒண்ணுதான், அதை அடையக்கூடிய வழியை மாத்தலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறாரு. ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவெடுக்கிறாரு. ஏன்னா அப்பதான் பல அசிஸ்டன்ட் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல போய் பண்ணலாம், அவங்க நாளைக்கு ஒரு டேரக்டர் ஆனாங்கன்னா நமக்கு சார்ஜ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ட் பிலிம்ஸ்ல தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பண்ணும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய நட்புலாம் கிடைக்குது. இப்ப அதுக்கப்புறம் அவர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு, அதெல்லாம் வேற கதை. இந்த மாதிரி அவருக்கு ஒரு டைம்ல பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவருக்கு அடுத்த கனவு திறக்கப்படுது. எப்பயுமே நமக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அதை தேடி போகும்போது இயற்கை அதை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சீனு ராமசாமி அவருடைய நட்பு கிடைக்குது. அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் படம் தென்மேற்கு பருவ காட்டுன்னு இருக்காரு. இவர் தான் ஹீரோ வச்சு பண்றாரு. அந்த படம் பினான்சியலா பெரிய லெவல்ல ஹிட் ஆகலனாலும் ஃபர்ஸ்ட் படமே தேசிய விருது வாங்கி கொடுக்குது விஜய் சேதுபதி அவருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இவரை தான் பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பீசா படம் பண்றாரு. அதுக்கப்புறமா சூதுக்கவும், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இதுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும்னு சொல்லிட்டு எடுக்கிற ஒவ்வொரு படமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது. இவருடைய கேரக்டர் பயங்கரமா பேசப்படுது. இப்படி அன்னைக்கு ஆரம்பிச்ச வளர்ச்சி இன்னை வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவருடைய வளர்ச்சிக்கு இது மட்டும் தான் காரணமா பார்த்தா நிறைய இவருடைய குவாலிட்டிஸ் தான் முக்கியமான காரணம். இவரோட ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒரு ஹார்ட் ஒர்க் ஒவ்வொரு ஹீரோஸ் போடுவாங்க. ஆனா இவர் அந்த கதாபாத்திரம் என்ன டிபெண்ட் பண்ணுதோ அது ரொம்ப லைட்டா போடுவாரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அவ்வளவுதான் போடுவாரே தவிர அது அளவுக்கு மீறின நடிப்புன்றதா அவர் படத்துல இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு மகா கலைஞனா ஸ்டார்டிங்ல இருந்தே அவருடைய கெரியர் ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் தாண்டி அவருடைய பாசிட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த நம்மளுடைய இமேஜ் என்ன, இந்த கதையோட இமேஜ் என்ன அப்படின்லாம் பார்க்காம அந்த கதாபாத்திரத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்கு, அதை நம்ம அப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவருடைய ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்து பண்ணுவாரு. எடுத்துக்காட்டுக்கு அவருடைய 2வது படமே சுந்தரபாண்டியன் ஒரு படம் பண்றாரு. அது வில்லன் ரோல். யாருமே எடுத்த உடனே சொல்றாங்க, நீ பண்ணாதரா எல்லாம் வேஸ்ட் தான்,
உன் லைஃபையே மாத்தி விட்டுரும் அப்படின்னும் போது அந்த கேரக்டர் மேல முழுசா அவர் நம்பிக்கை வச்சுதான் இருக்கட்டும். அதுதான் வந்து இன்னை வரைக்கும் அவரை கொண்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஹீரோவா சில படங்கள்லாம் ஃபிளாப் ஆயிருக்கும், ஹிட் ஆயிருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு நல்ல கதாபாத்திர நடிகரா இன்னை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, பாரதி ராஜான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து சிவப்பு ரோஜான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப வந்து பல கதைகளை வந்து இந்த கதையை எடுத்துட்டு பல பேருக்கு போய் அப்ரோச் பண்றாரு. ஆனா எல்லாருமே அதை நிராகரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அது சைக்கோ, பெண்களை கொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அன்னைக்கு இருந்த வில்லன்ஸே இன்னப்பா இது இப்படிலாம் ஒரு கதாபாத்திரம் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தை ஏற்க மாட்டாங்க. ஆனா கமல் சார்னு ஒருத்தர் இந்த கதைக்குள்ள இறங்குறாரு. அந்த கதை வந்து அவ்வளவு அழகா மக்களுக்கு போய் டெலிவரி பண்ணி செய்யறாரு. அதுக்கப்புறமா ஒரு 16 வயது சப்பானி கேரக்டரா இருக்கும். இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டரோட இமேஜ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கமல் சார் எடுத்து பண்ணாரு. இந்த கதையை நான் இப்ப சொல்றேன்னா, கமல் சாருக்கு அப்புறமா இன்னைக்கு யார் அதை சரியா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா விஜய் சேதுபதி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஒரு படம் எடுக்கிறதா தியாகராஜா குமார் தரிசனம் வந்து அறிவிக்கிறாரு. அப்ப வந்து அதுல வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர், ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஜெண்டர் எப்படி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட கேரக்டர், கிட்டத்தட்ட சொல்ல போனா சொட்டையா, அந்த ட்ரெஸ்ஸிங் சரியா போடாது, அப்படி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அப்போ வந்து இந்த கேரக்டர் அவர் எடுத்து பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் வந்து மார்க்கெட்ல ரொம்ப டாப்ல இருக்காரு. ஆனா அந்த படத்தை நான் பண்ணி ஆகணும், அந்த கேரக்டருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ற துணிச்சல் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு யாருக்குமே கிடையாது. அது அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்குன்றத கண்டிப்பா நம்ம சொல்லியாகலாம். ஹீரோஸ் கேரக்டர் மட்டும்தான் இவர் எடுத்து பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில வந்து நான் வில்லன்ஸும் பண்ணுவேன், நான் வந்து குணச்சித்திர கதாபாத்திரமும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சாரு. வில்லனா வந்து பேட்ட படத்துல வந்து ரஜினிக்கு வில்லனா, அப்புறமா வந்து மாஸ்டர் படத்துல வந்து விஜய்க்கு வில்லனா, விக்ரம் படத்துல வந்து நம்ம கமல் சாருக்கு வில்லனா, அதுக்கப்புறமா வந்து ஜவான் படத்துல வந்து நம்ம ஷாருக் கான் சாருக்கே வில்லனா சொல்லிட்டு வில்லனா அடிச்சு பட்டையை கிளம்பினார். ஆனா இது ஏன் படம், இது அவர் படம் அப்படின்ற வித்தியாசத்தை வந்து அவர் ஒரு படத்துலயும் காட்டினது இல்ல. எல்லா படத்துலயுமே அவருடைய நடிப்பு லெவல்ன்றது ரொம்ப ஈக்குவலா இருக்கும். ரொம்ப வந்து உணர்ச்சிகரமா அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகரா அவர் வந்து பல வந்துட்டே இருக்காரு. ஆனா அவர் பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த மனுஷனோட சிம்பிளிசிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம வந்து வாழ்க்கையில வளர்றோம், கஷ்டப்பட்டு வளர்றோம், அதெல்லாம் தாண்டி அந்த எளிமையை வந்து மெயின்டைன் பண்றதுக்குல அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எப்பயுமே ஒரு எடுத்துக்காட்டா தான் இருக்காரு. ஏன்னா அவர் போற அவார்ட் ஃபங்க்ஷனா இருக்கும் எல்லாத்தையுமே அப்படி ஒரு சிம்பிளா போவாரு. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ்ல ஒரு பெருசா இருக்காது, ரொம்ப சாதாரணமா போவாரு. ஆனா அதுல ஒரு அழகு இருக்கும், ஒரு நயம் இருக்கும்னு நான் பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி நீயா நானா ஷோல வந்து கோபிநாத் வந்து கேட்பாரு, நீங்க இப்படி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு, நான் கெத்தாதாங்க இருக்கேன், ஆனா உங்களுக்கு பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்க போல இருக்கு அப்படின்னு. உண்மையாலே அவருடைய சிம்பிளிசிட்டி தான் அவருடைய கெத்தா இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோவா, வில்லனா, குணச்சித்திர நடிகனான்னு சொல்லிட்டு 50 படம் கிட்ட பண்ணிருக்காரு. இப்ப 50வது படம் வந்து மகாராஜா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இவருடைய ஸ்டார்டிங் பீரியட பாருங்களேன். எந்த ஒரு பையன் துபாய் நகரத்துல கனவுகளோட வள வந்தானோ அதே பையனோட போஸ்டர் வந்து இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய பில்டிங் சொல்லப்படுற அந்த துபாய் நகரத்துல இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபால வந்து அவருடைய படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னல ஏற்கனவே அவர் வந்து பாய்ஸ் படத்துல சான்ஸ் அடைஞ்சிட்டு இருந்தாரு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கிட்ட சங்கர் சார் கிட்ட இப்ப கேக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாருன்னு கேட்கும் போது சங்கர் சார் வந்து டக்குன்னு எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்ச வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எந்த ஒரு பையன் வந்து நீ சின்ன பையனா இருக்கப்பா, நீ நடிக்க வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ படத்துல வெளியேற்ற போறாரோ அதே ஹீரோட கமல் சாரோட படத்தை வந்து விக்ரம் படத்துல வில்லனா சந்தனம் கேரக்டர் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு கலக்கியிருக்காரு. அப்போ இவருடைய கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், இயற்கை கிட்ட நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா அதுக்கான முழு முதல் உழைப்பு நீங்க போடுவீங்கன்னா கண்டிப்பா அந்த இயற்கை உங்களுக்கான சக்சஸை உங்ககிட்ட தேடி வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில. அப்போ இந்த கதையை கேட்டுட்டு கடந்து போகாம தன்னம்பிக்கையா எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாரணம் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.